மேகதாட்டு அணை கட்ட நாங்கள் முற்பட்டு விட்டோம், எவரும் தடுக்க முடியாது என்று கர்நாடகத்தினுடைய இந்நாள் முன்னாள் முதலமைச்சர்களும் அமைச்சர் பெருமக்களும் தினந்தோறும் அறிக்கை விடுகிறார்கள், டெல்லிக்கு செல்லுகிறார்கள், மேகதாட்டு அணைக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதிலே இருக்கக்கூடிய ரகசிய சதித்திட்டம் என்ன தெரியுமா? 2012 வருடத்தில் இந்த சதித்திட்டத்தை எதிர்த்து கிருஷ்ணகிரியில் என்னுடைய தலைமையில் 2000 தோழர்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், போர்ப்பாட்டு நடத்தினோம். அப்பொழுது மேகதாட்டு அணை என்ற ஒரு அணையை கட்டப்போகிறார்கள். அந்த அணையை கட்டிவிட்டால் 48 டிஎம்சி தண்ணீரை தேக்கிக் கொள்வார்கள். இங்கே கபிலியிலிருந்தும் நமக்கு தண்ணீர் வராது, கிருஷ்ணராஜ சாகரிலிருந்தும் நமக்கு தண்ணீர் வராது, பிலிகுண்டிலுக்கும் தண்ணீர் வராது. 15 மாவட்டங்களுக்கு குடிநீர் இருக்காது. 15 லட்சம் நெற்பயிர் விளையாமலே போகும். அதை விதைத்தாலும் சரி, ஊன்றினாலும் சரி, அது முளை விட்டு கிளம்பாமலே போகும். அதனுடைய விளைவாக எத்தியோப்பியாவை போல தமிழகம் ஆளாகும். இதை நான் ஊர் ஊராக போய் சொன்னேன். 2015 டிசம்பர் 7 கர்நாடகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சருடைய வீட்டில் 2 நாட்கள் ஒரு சதி திட்டம் கூட்டம் நடந்தது. சதி கூட்டம் 2 நாள் நடந்தது. அதில் கன்னட மாநிலத்தைச் சேர்ந்த அத்தனை கட்சி எம்பிக்களும் கலந்து கொண்டார்கள், அத்தனை கட்சி மந்திரிகளும் கலந்து கொண்டார்கள். நாம் மேகதாட்டு அணையை கட்டுவோம், மத்திய அரசு இதை தடுக்காது என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் ஜவடேகர் தான் சுற்றுச்சூழல் அமைச்சர், அவர் முதலே கலந்து கொண்டார். வெட்கம் கேட்டவர். நம்ம சுற்றுச்சூழல் அமைச்சரே அதற்கு விளக்கம் தருவார் என்று இவர்கள் சொன்னவுடன் அவர் எழுந்து, நாங்கள் எழுத்து மூலமாக உங்களுக்கு அனுமதி தரமாட்டோம், ஆனால் நீங்கள் அணையை கட்டிக் கொள்ளுங்கள், உங்களை நாங்கள் தடுக்கப் போவதில்லை என்ற பச்சை துரோகத்தை 8 கோடி தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிலே வாழ்கிற தமிழர்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை அங்கே செய்தார்கள். இதை பத்திரிகையிலே, இந்து பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே இந்த செய்தி வந்தது. உடனடியாக 3 மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் என்று அறிவித்தேன். காலை 8 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரையிலும் ஏராளமான வாகனங்கள், எந்த வாகனத்திலும் கொடி கட்டவில்லை, மதிமுக கொடி கட்டவில்லை. அன்பு தோழர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அத்தனை மாவட்டங்களுக்கும் செல்வதென்று முதல் 3 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து